மழைக்கு சளிக்கு இதமாக டேஸ்டியான ரசம் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பிள்ளைங்க இதை ஊற்றி கொடுத்தோம்னா சூப் போல் குடிப்பாங்க. கொஞ்சம் நெய் போட்டு ஒரு கப்பில் ஊற்றி குடித்தோம்னா ரசித்து குடிப்பாங்க. ஹெல்த்துக்கும் நல்லது. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பேன் வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் 1 ஸ்பூன் தான் நான் ஆயில் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கிடுவோம். வெந்தயம் ரசத்துக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். புளி சேர்க்குற எல்லாத்துக்கும் வெந்தயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஒரு 2-3 வத்தல் நம்ம காரத்துக்கு தக்கன போட்டுக்கலாம். இந்த வத்தல் கொஞ்சம் ப்ரௌன் ஆனால் அதோட டேஸ்ட் அதில் இறங்கும். கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிட்டு இப்போ பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், மல்லி அரைச்சி போட்டுக்கணும். கோஸை அரைச்சி போட்டோம்னா நல்லாயிருக்கும். இடித்து போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு 3 தக்காளி, நம்ம புளிப்பு தேவைக்கு தக்கன தக்காளி. அதை கொஞ்சம் இப்போ இருக்க தக்காளி கொஞ்சம் மசியாது, அதனால் கொஞ்சம் அப்படியே கோஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அந்த தண்ணியை கழுவி ஊற்றிக்கிடலாம். சால்ட்டு தேவைக்கு போட்டுக்கிறணும். நான் ஒரு 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உரப்பு தேவை, மழைக்கு உரப்பு சாப்பிட்டா நல்லா இருக்குன்றதுக்காக ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். நல்ல காரமான மிளகா. ரசப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு அரைச்சது. ரசப்பொடி சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஒரு 2 இன்ச் நீளத்துக்கு புளியை தக்காளி நிறையா போட்டதுனால ஊற வச்சு பிழிஞ்சு விட்டு போட்டிருக்கேன். இந்த சக்கையை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே சூப் போல் கடைசி வரைக்கும் குடிச்சிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள். பருப்பு போடுறப்ப அந்த புளிப்பெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். நுரை வந்ததுக்கப்புறம் ஓரத்தில் கொதித்து நுரை கட்டி வந்ததுக்கப்புறம் அந்த பபுள்ஸ் லேசாக ஓப்பன் ஆகிறப்ப நம்ம பருப்பை நல்லா கரைச்சி விட்டு ஊற்றிக்கிறணும். நல்லா மசிய கிண்டிக்கிறணும். குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மல்லிச்செடி நல்லா நிறைய போடலாம். மல்லிச்செடியும் ஹெல்த்துக்கு நல்லது தான். இந்த வின்டர் சீசனில் இது ரசம் சாதம் அடிக்கடி சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப, குழஞ்ச சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப எல்லாம் ரசித்து சாப்பிடுவாங்க. இப்படி கப்பில் ஊற்றி கொடுத்தா குழந்தைங்க கூட ரசித்து சாப்பிட்றாங்க. சுகமாகவும் இருக்கும். இந்த குளிருக்கு நெய் போட்டும் கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்படியே மல்லிச்செடி எல்லாத்தோடு சாப்பிட்லாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.